வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி. பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றிருந்தாலும் கூட இன்றைக்கு நாங்கள் சோழர்களின் பெருந்தேசமான தஞ்சை மாவட்டத்திற்கு வந்திருப்பதை மிகுந்த பெருமையாக கருதுகின்றோம். தாராளமாக கைத்தட்டலாம். நீங்க பலவிதமான பெருமைகளுக்கு சொந்தமான தஞ்சை மண்ணிலே நம்முடைய பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்திலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் நியூஸ் தமிழ் தேர்தல் பயண குழு பெருமை கொள்கிறது. தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், நியூஸ் தமிழ். ஓட்டு போடக்கூடிய அந்த நாள் அது எவ்வளவு முக்கியமானது? அனைவரும் ஏன் ஓட்டு போடணும்? ஒரு ஓட்டு இந்த சமூகத்துல என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? தொடரலாம். ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம். அதுலயும் நோட்டால போடாம உங்களுக்கு யாரை எதிர்க்கிறீங்களோ உங்களுக்கு ஆப்போசிட்டா எந்த கட்சி இருந்தாலும் ஓட்டு போடுங்க. ஏன்னா நீங்க ஓட்டே போடாம இருக்கிறதும் நோட்டா போடுறதும் உங்களுடைய எதிரி யாரு, நீங்க யாரை தீர்மானிச்சு வச்சிருக்கீங்க, யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்றீங்க, அவங்களுக்கு ஆதரவா தான் போய் சேரும். நான் யாருக்கு ஓட்டு போடணும், எனக்கு எந்த தலைவர் வரணும் அப்படிங்கறத தாண்டி யார் வரக்கூடாது, எந்த தலைவர் எனக்கு வேணான்றதுல தான் நான் நிக்கிறேன். நான் ஓட் போட போறது அதுவா தான் இருக்கும். இப்படிப்பட்ட தலைவர் தான் எனக்கு வேணும், இப்படிப்பட்ட அரசியல் கட்சி தான் எனக்கு வேணுங்கிறத தாண்டி இப்படிப்பட்ட தலைவர் எனக்கு வேணாம் அப்படிங்கறதுல நான் ஆணித்தரமா நிக்கிறேன். அதே போல எந்த நோக்கத்துல எதை பார்த்து நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா, மதவாத சக்திகளை எடுத்துக்கொண்டு இனத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடியவர்களை விட்டுட்டு எனக்கானது செய்யக்கூடிய சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை, மாநில சுயாட்சி பற்றி பேசக்கூடிய அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சியா இருக்கோ அந்த அரசியல் கட்சிக்கு தான் என்னுடைய ஓட்டை நான். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, புதுசவரங்களுக்கு பிளைண்டாக பண்ணிடக்கூடாது அப்படின்னு. அப்போ என்னெல்லாம் விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆளக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய வேட்பாளர்கள் கிட்ட என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி புதிய கட்சிகளை போய் பார்க்கறத விட இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கிட்டேயே நமக்கு தேவையான எல்லா வலிமைகளும் இருக்கு, நமக்கான அனைத்துமே செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. அந்த அரசியல் கட்சியிடம் என்ன மாற்றம் வேணும்னு பார்த்து அதை நம்ம அவங்களுக்கு ஆலோசனை செய்து அவர்களுக்கு நம்ம திருப்பி வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். மேம், அவங்களுக்கு எப்படி ஆலோசனை கொடுப்பீங்க? அதாவது இப்ப பொதுவா பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து என்னவா இருக்கு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மேலே நாடு, அதாவது நார்த் இந்தியனை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் எவ்வளவோ சட்ட ஒழுங்கு சிறப்பாக தான் இருக்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு எவ்வளவோ சிறப்பாக தான் இருக்கு. இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டு மக்களிடையே வருது அப்படின்னா அதை அந்த அரசு எடுத்துக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்யணுங்கிறத பார்த்து செயல்படணும்னு நான் நினைக்கிறேன். மேம், இந்த கேள்வியில யார் உடன்படுறீங்க? இல்ல சார், புதுசாவும் அரசியல் கட்சிகள் வரணும். எவ்வளவு நாள் தான் இந்த கட்சியில நம்ம பாக்குறது? புதுசா வரும்போது புதிய எண்ணங்கள் பிறக்கும், புதிய ஐடியாக்களோட வருவாங்க அப்படின்னு சில பேர் உங்களுக்கு நினைக்கலாம்ல. அப்படி யாராவது ஃபீல் பண்றீங்களா? வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க. இப்போ திரும்ப இவங்க தவறுகள் செய்கிறாங்க நம்ம சொல்கிறோம். திரும்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா இவங்க சரி பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இவங்களே நம்ம நம்புறதுக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்க. ஓகே, மேபி அவங்களும் தப்பு செய்யலாம். தப்பு செஞ்சால் திரும்ப நம்ம இவங்கள்ட்ட வந்துட போகிறோம். அதாவது புதுசாக வர ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு தரலாமே அப்படின்றீங்க. அது எதுவுமே தெரியாம ஏன் அவங்கள புறக்கணிக்கணும்? உங்க கேள்வி. அவங்க வந்தாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பொட்டன்ஷியல் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க ரெடி ஆகிக்கங்க, எஜுகேட் பண்ணிக்கங்க தன்னைத்தானே. தகுதிப்பாடுகளை வளர்த்துக்கிட்டு வர பொலிட்டீஷியன்ஸ் நாங்கள் வரவேற்கிறோம். இல்லைனா அவங்க சொல்ற மாதிரி எக்ஸிஸ்டிங் பொலிட்டிஷியன்ஸ் தன்னோட குறைகளை சரி பண்ணிட்டு இருக்கலாம். யாரா இருந்தாலும் நீ மக்களுக்காக எவ்வளோ நிப்ப அப்படின்றத காமி. பிரிவிலேஜா இருக்காத. தனக்காக வந்த கூட்டத்துல ஒரு பிரச்சனைனா போய் ஒதுங்கி ரூம்ல இருக்காத. சென்னைக்கு போயிடாத. எந்த ஊர்ல பிரச்சனை நடந்துச்சோ, திருச்சிக்கு பக்கத்துல ஊரா, அங்க போய் நில்லு. அதுதான் நான் இந்த லீடர் கிட்ட கேக்குறேன். வாய்ப்பு கொடுங்கன்னா ஒரு அரசியல் தளத்திற்கு வரதே ஒரு வாய்ப்பு தான். அதுக்கு மேல ஒரு வாய்ப்பு மக்களுடைய மனசுல இருந்து வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க இளைஞர்கள் தண்ணி இருக்கு அப்படின்னு நினைச்சு ஓடுறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தாதான் தெரியும் அது ஒரு காணல் நீர் அப்படின்னு. அது தண்ணி கிடையாது. எந்த ஒரு கட்சியுமே எடுத்த உடனே சிஎம் ஆகுறது கிடையாது. இப்ப வரவங்க எல்லாம் நான் தான் அடுத்த சிஎம், அது எப்படி 2-3 வருஷத்துலயே சிஎம் ஆயிட முடியுமா? ஒரு 10 வருஷம் இருங்க. அண்ணா சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு பழக்கமே படாத ஒரு இடத்துல அரசியல் கட்சி அவர் எடுத்த உடனே ஆகலையே. அவர் திமுகவில் இருந்து அதன் பிறகு கட்சியில இருந்து விலகி தானே சிஎம் ஆனாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இளைஞர்கள் பக்குவப்படாம பின்னாடி போற ஒரு கட்சியா நான் டிவிகேவை தான் பாக்குறேன். ஓப்பனாவே நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா நிறைய அசம்பாவிதங்கள் அங்க நடக்குது. நிறைய இன்னைக்கு கூட முந்தானத்து கூட செங்கிப்பட்டியில நடந்த மாநாட்டுல ஒருவர்
விபத்துக்கு உள்ளாகி முந்தானே தான் இறந்து போயிருக்காங்கிற செய்தியை நம்ம கேட்கிறோம். அப்படி பக்குவப்படுத்தப்படாத ஒரு இளைஞர்களை வைத்துக்கொண்டு ஒருவர் அரசியலுக்கு வர்றது ஓகே, ஆனா ஒரு சிஎம் ஆகி அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. பக்குவப்படட்டும், 10 வருஷமோ 5 வருஷமோ அரசியல் இருக்கட்டும், மத்தியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொன்றையும் எதிர்த்து அவங்க குரல் கொடுத்து பேசட்டும், அதுக்கப்புறம் அவங்களை நாங்க நம்புறோம். நான் சொல்றேன், கண்டிப்பா ஆட்சி இவங்களை மாத்தலாங்கிறேன். புது ஆள் வந்தா கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்களே ஃபேமிலியா வந்து இவங்க ஆட்சி புரியணும்னு எந்த அவசியமும் கிடையாதுல. வாங்க டிவிக்கே வரட்டும். நான் ஓப்பனாவே சொல்றேன், டிவிக்கே வரட்டும். அவங்க புது ஆளு நீங்க சொல்லாதீங்க, அவங்க பண்ணுவாங்க, நிச்சயமா பண்ணுவாங்க. நான் சொல்றேன் டிஎம்கே வேண்டாம். அவங்க என்ன இது வரைக்கும் எங்களுக்கு பண்ணாங்க கிட்ட ஒண்ணுமே பண்ணல. இப்போ வரைக்கும் பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அவங்க இது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆக்ஷன் எடுக்காங்களான்னு கேட்டா கிடையாது. நிறைய விஷயத்த அவங்க மூடி மறைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க பண்ண விஷயம் அவங்க மூடி மறைச்சிட்டாங்க. ஏன் மறைச்சிங்க? அதை நீங்க வெளில கொண்டு வர வேண்டியதானே. இப்போ ஜனநாயக நாடை பொறுத்தவரையும் என்னன்னாக்கா, மக்களுக்கு வந்து இப்போ வர அரசியல் தலைவர் வந்து எந்த மாதிரி அவங்களுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிற தலைவரை பார்த்து தான் நம்ம போகணும். அவங்க சொன்னாங்க ஆல்ரெடி இருக்கிற கட்சிக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து சொல்லி நம்ம அவங்கள திருத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை வருஷமாக இருந்தாங்க, இத்தனை வருஷமாக சொல்லி அவங்க திருந்தாதவங்க இப்போ திரும்ப எப்படி சொல்லி அவங்க எப்படி திருந்துவாங்க அப்படின்னு தான் என்னோட ஒரு கேள்வி. என்னோட தனிப்பட்ட கருத்துமே வந்து புதுசாக வர கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத தாண்டி இருக்கிற கட்சியே வந்துட்டு நம்ம பக்குவப்படுத்தலாம். புதுசாக வர கட்சிகள் வந்து நீங்கள் வந்து உங்களால் என்ன முடியுன்ற உங்களோட பொட்டன்ஷியலை காட்டுங்க, உங்களுக்கான டைமை நாங்கள் தரோம். அந்த தலைவரை வெறும் தலைவராக மட்டும் பார்த்துட்டு அப்பையும் நீங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்களான்னு இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க. புதிய கட்சிக்கு வந்து நம்ம ஆதரிக்கணும், அப்பதான் அவங்க என்னென்ன திட்டம் கொண்டு வராங்கன்றது நமக்கு தெரியும். இன்னும் வந்துட்டு இப்போ நமக்கு என்னோட குறைகள் என்னன்னா, நமக்கு கல்வி, மருத்துவமனை இது எல்லாமே இலவசமாக வேணும். நிறைய பேர் இது இலவசமா தரேன், அது இலவசமா தரேன்னு சொல்றாங்க. நமக்கு அதெல்லாம் இலவசமாவே வேண்டாம். அடிப்படை வசதிகள் தான் நமக்கு இலவசமாக வேணும். கல்வி, மருத்துவமனை இது இலவசமா கொடுத்தாலே நமக்கு போகுது. வேற எதுவுமே நாங்க வந்து எதிர்பார்க்கல. பெண்கள் பாதுகாப்பு இன்னும் வந்து அதிகரிக்கணும். பெண்கள் பாதுகாப்புன்னு நிறைய காலேஜ்ல நாங்க போற இடங்கள்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்புனா என்ன? இப்ப பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? வரக்கூடிய ஆட்சியாளர்கள்கிட்ட நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? கேர்ள்ஸ் கிட்டே போலாம். தண்டனைகள் ரொம்ப கடுமையா இருக்கணும். அண்ட் டிலேட் ஜஸ்டிஸ் இருக்கக்கூடாது. ஜஸ்டிஸ் கிடைக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ஓகே, உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுனாலும் அது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அந்த கேஸ் அவ்வளோ பெருசாக போகி கிடைச்சிச்சுன்னா அது கிடைச்சதுக்கான மீனிங்கே வந்துட்டு இல்லாமல் போயிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற தண்டனைகள் நம்ம நிறைய பார்க்குறோம், வெளிநாட்டிலலாம் பார்க்குறோம். இவ்வளோ தண்டனை கடுமையாக இருக்குன்னு பேசினா மட்டும் பத்தாது, நம்ம நாட்டிலையுமே வந்துட்டு தண்டனைகள் கடுமையாக இருக்கணும். அண்ட் அந்த தண்டனைகள் கரெக்டான டைம்குள்ளே கிடைக்கணும் அப்படிங்கிறது. காலம் தாழ்த்தப்பட்ட நீதி அநீதிக்கு சமம். உடனடியா குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படணும் அப்படின்னு மாணவி சொல்லியிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஷியாம், பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தண்டனைகள் வந்து அதிகமாக்கப்பட்டாதான் குற்றங்கள் குறைக்கப்படும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா நம்ம வந்து சொல்றோம். கடந்த 10 ஆண்டுகளை விட இந்த 5 ஆண்டுகள்ல தான் வந்து பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஆக்சுவலா இதை குறைக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அரபு நாடுகள் மாதிரி வந்து இங்க சட்டங்களை அமல்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது வந்து டெமோக்ராசியான கண்ட்ரியில வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டா சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பெண்களுக்கு இலவச பேருந்துங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா சார்? இப்போ அந்த பேருந்து சில டைம் நிக்கவே மாட்டேங்குது சார். அப்படின்னாலும் அந்த கண்டக்டர் என்ன பண்றாரு, ஒரு மாதிரி இலக்காரமா பேசுறாரு. இப்போ இலக்காரமா பேசுறாரு, எங்கம்மா சில டைம் அந்த ஸ்டாப்பிங்ல நிக்கணும்னு சொன்னா நிக்கவே மாட்டாரு, அவர் பாட்டுக்கு போறாரு, ஒரு மாதிரி சீப்பா பிஹேவ் பண்றாரு சார். தஞ்சாவூர்ல இதுதான் சார் மெயின் பிரச்சனை. இந்த பிரச்சனை சரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நீங்க சொல்ல வரும்போது என்ன? தஞ்சாவூர்ல வந்து பெரிய கோயில் இருக்கு, அந்த இடத்துல வந்து டிராபிக் வந்து அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து சுரங்கப்பாதை அமைச்சு தரணும் அப்படின்றது மிகப்பெரிய கோரிக்கையா இன்னமும் மக்கள் கிட்ட இருக்கு. அதை ஆட்சியாளர்கள் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப தஞ்சாவூர் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இந்த டூரிஸ்ட் பிளேஸுங்கிறனால இந்த டூரிஸ்ட் விஷயத்துல நிறைய டெவலப் பண்ணணும் சார். அந்த மாதிரி டெவலப் பண்ணாலே இங்க இருக்க பீப்புள்ஸுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார். ஒரு நெல்லை போயிட்டு அறுத்து அதை போயிட்டு கொண்டு சேர்க்கணுன்றது அவ்வளோ பெரிய ப்ராசஸ். அது அங்க போயிட்டு போட்டா அவங்க பாதி கமிஷன் அடிப்பானுங்க. அங்கிட்ட அவன்கிட்ட என்ன கமிஷன் எப்படி பண்றாங்க? ஏன்னா நெல் வந்து பாதி குறையா நல்லா தான் இருக்கும், ஆனா பாதி குறையா இருக்கு அப்படிம்பானுங்க. அது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு அப்படிம்பானுங்க. நீங்க இவ்வளவு டேஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படிமா போய் நாங்கள் ஃபர்ஸ்டே போட்டுருவோம். ஆனால் அவங்க எடுக்கிறது லேட் ஆகும், ப்ராசஸ் ஆக லேட் ஆகும். அதில் வந்து பாதி கமிஷன் டேஸ் இழுத்துருச்சு, நீங்கள் இடத்துக்கு வந்து கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் மழை வருது அப்படின்னா அதை சேமிக்கிறதுக்கு ஒரு சரியான ப்ராசஸ் கிடையாது. எங்கள் தெருவுலலாம் அவ்வளோ பேர் இப்போ ஒரு 2 மந்த்தாக 2 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் ஏரியாவில். ஏன்னா வந்து நெல் அவ்வளோ போட்டோம், கடன் வாங்கினோம், பொண்ணு கட்டி கொடுத்தோம், அது இதுன்னு அவ்வளோ பிரச்சனை. ஸோ அது ஒன்று.
இன்னொன்று வேலை வாய்ப்பு வந்து நிறைய கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு சில பசங்க வந்து படிச்சுட்டு இப்போ வந்து ஈஸி படிக்கிறான் அப்படின்னா முடிச்சுட்டு அடுத்து வேற மாதிரி வேலைக்கு தான் போகிறான். ஒரு மாதிரி பார்ட் டைம் ஜாப், மல்லிகை கடை அது மாதிரி ஒர்க் தான் பார்க்குறான்னு தவிர அவன் படித்த வேலைக்கு போகிறதே கிடையாது. ஸோ அது மாதிரி இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கருத்து தான் சார். சார், ஒரு 8 months பிஃபோர் வந்து என்னோட ஃபோன் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஓல்ட் பஸ் ஸ்டாண்டில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணுவோம்ல சார், யார் ஃபோன் எடுத்தா இந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ஒரு கேமரா தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் என்ட்ரன்ஸில் ஒரு கேமரா தான். நாங்கள் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நீங்கள் அங்கே போய் பாருங்கள், இங்கே பாருங்கள் அப்படிங்கிறத ஒரு வே இல்லாமல் சொல்கிறாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி அலர்ட்ஸ் நிறையா பண்ண நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சார். சார், நிறையா பஸ் நிறைய டிராஃபிக் ஆகுது அந்த இடத்துல. ஸோ இன்னும் அந்த பிளேஸ் எலாபரேட்டாக பண்ணலாம், நிறைய செக்யூரிட்டி அலர்ட் பண்ணலாம் சார். 2021 சென்ற தேர்தல் அறிக்கையில் வந்து தஞ்சாவூருக்கு உயர்தரமான நெல் சேமிப்பு கிடங்கு அமைச்சு தரேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இன்று வர 5 ஆண்டு காலம் ஆகுது. இன்று வர அந்த நெல் சேமிப்பு கிடங்குகள் வந்து அமைத்து தரப்படாத. இன்னொன்று, அதை நெல் சேமிப்பு கிடங்கு பார்க்கும்போது நிறைய நெல் மூட்டைகள் வந்து மழையில் நனைகிறத பார்க்கும்போது அந்த அறிக்கையுமே மழையில் நனைகிற ஒரு காகித கப்பலாக தான் வந்து விவசாயிகள் வந்து பார்க்குறதும் நிறைய மனுக்கள் கொடுத்தும் பண்ணுறோம் அப்படின்ட்டு இதுவரைக்கும் வந்து உயர்தரமான நெல் சேமிப்பு கிடங்கு அமைத்து தரப்படலை அப்படிங்கிற ஒரு வேதனையாகவும் ஆதங்கமாகவும் தெரிவிக்காங்க. அது இனியாவது வரக்கூடிய ஆட்சியாளராவது வந்து நெல் சேமிப்பு கிடங்கு அமைச்சு தருவாங்களா அப்படிங்கிறது விவசாயிகளுடைய பெரும் கோரிக்கையாக வந்து தஞ்சாவூரில் வந்து இருக்குது. நாங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்எஸ்எஸ் போயிருந்தோம். இங்கே வல்லம் புதூர் அந்த சைடு. அங்கே இருக்கிறவங்க பாதி பேருக்கு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸே இல்லை, பாதி பேருக்கு கரண்ட் இல்லை. இன்ன வரைக்கும் அவங்க அதெல்லாம் இல்லாமல் தான் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ன வரைக்கும் இந்த கவர்மெண்ட் அதெல்லாம் ஏன் பார்க்காம இருக்காங்க, ஏன் அதுக்கு இன்னும் ஆக்ஷன் எடுக்கல? வல்லம் புதூர், அப்புறம் வல்லம்லே மேடான பகுதியில் நிறைய பேர் வீடு கட்டி இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸே இல்லை. அவங்கள்ட்ட கேட்குறோம், எங்கே நீங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அவங்க காட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. பொண்ணுங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க, குழந்தைங்க வீட்டுக்கு இன்னும் வந்து மின்சார வசதி எதுவுமே இல்ல. எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேல குடும்பங்கள் இருப்பாங்க. நாங்க விசாரிச்ச வரைக்கும் கிராமம் மாதிரியே இருக்காங்க. கிராமம் மாதிரியே இருக்காங்க. 50க்கு மேல குடும்பங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான ஃபெசிலிட்டிஸே இல்லைங்கிற. அங்க பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டலும் கிடையாது. அவங்க அங்கிருந்து நடந்து வல்லம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் வரணும். ஒரு சரியான அது ஃபேமஸான ஏரியா தான். ஏன் அங்க இன்னும் அவங்க இந்த ஆக்ஷன்லாம் எடுக்கலங்கிறத தான் என் கொஸ்டின். அண்ட் நிறைய பேருக்கு இந்த முனிசிபல் வாட்டருக்கான பைப்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் வீட்டில் இன்னும் சரியான தண்ணி வருதுன்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் ஏரியாலையும் சரி அந்த தண்ணி வரதே கிடையாது. அது ஆனால் பைப் மட்டும் போட்டிருக்காங்க, ஆனால் அதுக்கு தண்ணி வரதே இல்லை. ஏன் வரல அப்படிங்கிறது என் கொஸ்டின். இப்போ இது எலெக்ஷன் டைமுனால எல்லாருக்கும் காசு கொடுக்குறாங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வராங்க. இவ்வளோ நாள் ஏன் அதை பண்ணலை அவங்க? இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக இவங்க திடீர்னு எல்லாத்தையும் அவங்க கொண்டு வராங்களேன்னு எனக்கு தோணுது. நான் எங்கள் ஊருக்கு போகணுன்னா கும்பகோணம் வழியாகவோ இல்லை அரியலூர் வழியாகவோ தான் நான் செல்ல வேண்டும் எங்கள் ஜெயங்கொண்டம் ஊருக்கு. ஆனால் அரியலூர்லேருந்து ஜெயங்கொண்டத்துக்கோ கும்பகோணத்திலேருந்து ஜெயங்கொண்டத்துக்கோ சரியான நேரத்துக்கு பேருந்துகளே வருவதில்லை. எனவே நான் போவதற்கும் மக்கள்லேருந்து அனைவருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ போய் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அனைத்து இடத்திற்குமே பஸ் இருக்கும், ஜெயங்கொண்டத்துக்கு பஸ்ஸுங்கிறதே இருக்காது. எனக்கு வந்து என்ன கோரிக்கை அப்படின்னா வந்து, நான் அம்மாப்பேட்டையில் இருந்தேன். அம்மாப்பேட்டையில் ஆங்கில வழி கல்வி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து இல்லை. நான் அங்கேருந்து 15 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணி மாரியம்மன் கோவிலில் வந்து தான் படித்தேன். அது மாதிரி ஆங்கில வழி கல்விகள் அரசு பள்ளிகளில் கொண்டுட்டு வரோம் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அதுக்கப்புறம் கும்பகோணம், காஞ்சிபுரத்துக்கு அடுத்தது கும்பகோணத்துக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் இருக்க ஒரு ஏரியாவில் தான் ஜவுளிகள் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க, நெசவாளர்கள் அதிகம். அதனால வந்து அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஜவுளி பூங்கா அங்கே உருவாக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அதுக்கப்புறம் வந்து என்னது அப்படின்னா, அணை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த 15 வருஷமாவே கிட்டத்தட்ட அணைகள் எதுவுமே இல்லை. கொள்ளிடத்தில் அவ்வளோ நீர் கலக்குது. அந்த நீருக்கு அந்த அணைக்கரை கொள்ளிடம் அந்த ஏரியா கிட்ட ஒரு அணை கட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட பார்வையா இருக்கு. ஏழை எளிய மாணவர்கள் போய் எஜுகேஷன் லோன் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி கட்டலை, அதனால உங்களுக்கு இப்போ கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கொடுக்கறதுக்கு வந்து என்னென்ன கேட்குறாங்கன்னா, பாஸா ஃபெயிலா எல்லாமே கேட்குறாங்க. எல்லா ப்ரூஃபும் கொடுத்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, என்னது ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ்லாம் திரும்பி அப்ளை பண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எஜுகேஷன் லோன் மட்டும் கொஞ்சம் இதை பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்துல நிறைய தொகுதிகள் இருக்கு, இங்க நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள். இப்ப உங்க தொகுதி எம்எல்ஏ உடைய செயல்பாடு எப்படி இருக்கு? உங்க தொகுதி எம்எல்ஏ உங்க பகுதிகளுக்கு ரெகுலரா வராரா? உங்க பகுதி எம்எல்ஏக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? இப்போ எலெக்ஷன் நடக்கும்போது மட்டும் எம்எல்ஏ வந்து உங்களுக்கு இது பண்றேன் அது பண்றேன் எல்லாமே பண்றேன்னு சொல்றாங்க. பழம் மாதிரி பேசுறாங்களா? வாழைப்பழம் மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் காண
போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனா வீடு லாக் ஆயிருக்கு. எங்க போறது? எங்க ஊர்ல நீங்க ஆபீஸ்ல போய் பாத்துறணும். ஒரு எம்எல்ஏ ஆபீஸ்ல இருந்திருப்பாரு. நீங்க சரியா தேடி இருக்க மாட்டீங்க. கரெக்ட் தான். அவங்கள பார்க்கிறதுக்கு 2 minutes வெயிட் பண்ணுங்க, 5 minutes வெயிட் பண்ணுங்க, 10 minutes வெயிட் பண்ணுங்க, 2 days வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு டேஸ் வெயிட் பண்றது? டேப் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் எரிய மாட்டேங்குது சார் ஒழுங்கா. இப்போ உத்தானில இருந்து சுந்தர பெருமாள் கோயில் கிட்ட ஒரு பைபாஸ் இருக்கு. பைபாஸ்ல ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, ஆனா அது எரியல, டிம்மா எரியுது. போகவே முடியல. நம்ம சுந்தர பெருமாள் கோயில்ல ரொம்ப டிம்மா எரியுது. நைட் டைம் போக முடியல. ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ஸ்ட்ரீட் லைட்டே இல்ல சார். யார் யார் எப்ப செயினை திருடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது சார். எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ரோட் போட்டு 2 வருஷம் கூட ஆகல. அது இப்பயே நான் தண்ணி வந்து வெளியில லீக் ஆகி உடைச்சு நோண்டி போட்டு கேவலமா இருக்குது. அந்த வண்டி கூட போக முடியாது, எந்த வண்டியுமே போக முடியாது. சார் கிட்ட நாங்க வந்து எம்எல்ஏ கிட்ட வந்து அதை சொல்றதுக்கு போனோம். ஆபீஸ்க்கு போனோம். சார் கேட்டீங்க ஆபீஸ்க்கு போய் சொல்லலாமான்ட்டு போய் கேட்டோம். கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, சார் வந்து மீட்டிங் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. 1 நாள் 2 நாள் போல 1 மாசம் அலைஞ்சோம் சார். நாங்க ரோடுக்காக எதுவுமே பண்ணல. எங்க ரோடுக்கு வந்து வயல்வெளிக்கு போறதுக்காக கனரக வாகனம்லாம் வரும் சார். அதனால அந்த ரோடு சரியில்லாம மேல போய் பைப் உடைச்சுக்கிட்டு வருது. நாங்க வந்து இலவசமா தண்ணி கேட்கல, வருஷத்துக்கு தண்ணிக்கு வரி கட்டிட்டு இருக்கோம். வரி கட்டும் போது எங்களுக்கு ஒழுங்கா பைப் போட்டு போடலாம்ல சார். அது போடல. கரெக்ட்டா ரோடு பாபநாசம் சார். அது எந்த ஏரியா? பாபநாசம்ல கோபுராஜபுரம் உள்ளார போகணும். இல்ல பாக்குறவங்களுக்கு தெரியணும்ல எந்த பகுதின்னு. பாபநாசத்துல கோபுராஜபுரம் போயிருக்கோம். எங்களுக்கு வந்து நெல் கதிர் மிஷின் வரும் சார். மிஷின்ங்கிறது வந்து அது கம்மியான வெயிட்ல வராது, அது ரோடே அடைச்சிட்டு தான் போகும். அதனால வீட்டுக்குள்ள லீக் ஆகுது தண்ணி. அந்த வண்டி போறதுனால மேல ஏறி லீக் ஆகுது. ஒரு வண்டி கூட போக முடியாது. ஜேசிபி என்ன வெயிட் சார் இருக்கும், அது போனாலே நமக்கு வந்து பைப் உடைச்சுக்குது சார். உடைச்சு அதை நோண்டி போட்டு சாதாரண வண்டியே உள்ளார போகாத அளவுக்கு இருக்குது சார். ரோட் போட்டு 2 years கூட ஆகல சார். இதை முக்கியமா நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. தஞ்சாவூர் மெடிக்கல் பத்தி யாருமே பேசவே இல்லை. அந்த மெடிக்கல்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா சத்தியமா ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்றோம். நிறைய ட்ரைனிங் டாக்டர்ஸை வச்சு பாக்குறாங்க, ஆனா அந்த ட்ரைனிங் டாக்டர்ஸ் ஒழுங்கா பாக்குறாங்களா தெரியல. இதே பெரிய ஆஸ்பத்திரியில எனக்கு தெரிஞ்சவங்க பிரெக்னன்சிக்காக அட்மிட் ஆயிருந்தாங்க. ஆபரேஷன் நடந்துச்சு. அந்த தையல் அவங்களுக்கு ஒழுங்கா போடல. ஒரு 1 day ஆஃப் டேக்கு மேல அந்த தையல் பிரிஞ்சு அவங்களுக்கு பிளட் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க நான் கேட்கறேன், எதுக்கு ட்ரைனிங் டாக்டர்ஸை விட்டு அந்த தையலை போட சொல்றாங்க? ஒரு உயிரை அவங்களுக்கு அது அவ்வளவு சாதாரணமா போச்சா அப்படின்னு நான் கேட்கறேன். அங்க டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஒழுங்கா இல்ல, தண்ணி சரியா வராது, ஒரு நீட்னஸே கிடையாது. அங்க எப்படி அங்க பேஷண்ட் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன பண்றாங்க அந்த கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்களா? எப்படி இருக்குன்னு அதை பார்க்க மாட்டாங்களா? இப்போ வரைக்கும் நான் அதை வந்து நான் நினைச்சு பாக்குறேன். இவ்வளவு நாளும் அது அப்படியே தான் இருக்கு. இப்போ வரைக்கும் நான் மெடிக்கல்குள்ள போய் பார்த்தனா அங்க ஒரு கிளீனிங்னஸ் இருக்காது, நீட் எதுவுமே இருக்காது. ஹாஸ்பிட்டல் சொல்றேன், மெடிக்கலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே சொல்றேன். பெரிய ஆஸ்பத்திரியும் சரி, தஞ்சாவூர் மெடிக்கலும் சரி, ரெண்டுமே இப்படிதான் இருக்கு. நாங்க ரோடு கேட்டு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது சார். ரோடு வசதி சரியில்லைங்க. இன்னொன்னு மழை பெஞ்சதுன்னா தண்ணி ரொம்ப தேங்கி நிற்குது. பாம்பு புழுபூச்சிகள் இது எல்லாமே மேய்ச்சாங்க. எங்கள் கும்பகோணத்தை வந்து மாவட்டமாக மாற்றுறேன்னு சொல்லிட்டு பல வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் மாவட்டமாக மாற்றல. சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வந்து வர்றது கிடையாது. எதுக்கு வராதுன்னா ஏதாவது திறப்பு விழா, ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதுக்கு தான் வராங்க. வந்துட்டு இப்போ எலெக்ஷன் வரப்போகிறதுங்கிறதுனால எங்கள் ஏரியாவில் ஓட்டு போட்டாங்க, ரோடு போட்டாங்க. பாபநாசம் சட்டமன்றம், ஐயம்பேட்டை, சக்கராப்பள்ளி அந்த சைடில் நாங்கள் இருக்கோம். ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரையும் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸ் வந்து 24/7 இருப்பாங்க, எமர்ஜென்சிக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாக்கா அந்த மாதிரி டாக்டர்ஸ் யாரும் இருக்கிறது இல்லை. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தாங்கனாக்கா இதை கொஞ்சம் கோரிக்கையாக வைக்கிறோம். இப்போ எமர்ஜென்சிக்கு வந்து அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. எமர்ஜென்சி அவங்களுக்கு வந்து டெலிவரி டைம் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, வந்து டாக்டர் இல்லை, செவிலியர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1 hour ஆகட்டும் 2 hour ஆகட்டும் வெயிட் பண்ணாங்க. கால் பண்ணி டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. அந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் போகல எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல சிக்னல் இருக்குது சார். அது சிக்னல் எடுக்க மாட்டுது. மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் சிக்னலால் தான் நடக்குது. அது சிக்னலை சரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கூட எங்கள் காலேஜில் ஒரு அண்ணா சீனியர் ஒருத்தர் இறந்து போனார் சிக்னலால். சிக்னல் சரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக தான் எங்கள் டேடி வந்து இப்போ இறந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, டயாலிசிஸ் இருந்துச்சு. மெடிக்கலில் தான் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஐசியூன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. ஐசியூனா உங்களுக்கு எத்தனை பேர் அதில் இருக்கலாம்? ஒரு கொஸ்டினாக நான் கேட்குறேன். ஒருத்தர் தானே மேம். ஐசியூங்கிற பேர்ல 10 பேர் 12 பேர் அதுல இருக்காங்க மேம். ஒரு ட்ரெஸ் மாத்த கூட அந்த இடத்துல அவங்களால ஒரு இது பண்ண முடியாது. ரெஸ்ட் ரூம் ரொம்ப மோசம். ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அவங்க டாக்டர்கிட்ட வாங்கணும்னா இன்னைக்கு காலையில கொடுத்தோன்னா நாளைக்கு காலையில தான் வந்து வாங்கணும்.
இப்போ அவங்க அந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போது இவ்வளோ லேட் பண்ணா அப்புறம் எப்படி மேம் அவங்களுக்கு கரெக்டான ஒரு இது கிடைக்கும்? தஞ்சை பெரிய கோயில் அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது போதுமான பராமரிப்பு இருக்கா? இன்னும் அதை வந்து பராமரிக்கணும், இல்ல இன்னும் அதை வந்து அழகுபடுத்தணும், இன்னும் பராமரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை பத்தி யாராவது கருத்து சொல்லலாம். சார் இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலை சுற்றி இருக்க இடங்கள் வந்து நிறைய காலியாக கிடக்கு சார். அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்க்கிங் வசதி இல்லாமல் நிறைய அங்கே டிராஃபிக் ஜாமும் ஆகுது சார். இப்போ என்னன்னா இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வாக்கியா மாதிரி ஒன்று இருக்குது சார். அதில் வந்து பில்லோ எஸ் சார் அகலி அதில் வந்து பில்லோ மாதிரி ஒன்று எடுத்து அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு பிளேட் மாதிரி வச்சு அதில் நிறைய பார்க்கிங் வசதி கொண்டு வந்துட்டாங்கன்னா பிளேஸ் நிறையா இருக்கும், இங்கே டிராஃபிக்கும் ஆகாது சார். அந்த இடத்துல டிராஃபிக்னால நிறைய ஆக்சிடென்ட்டும் நடக்குது சார். ஆக்சுவலாக அகழி அப்படிங்கிறது அது எதுக்காக வச்சிருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை எடுத்துட்டு நம்ம அதை கட்டணும் இல்லை, அது வரலாற்று சிறப்புமிக்க மையம்ன்றதால அதை அப்படியே புனரமைச்சு அதை மெயின்டைன் பண்ணலாமே தவிர அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் நீங்கள் சொல்ற மாதிரி கொண்டு வரலாம். ஆக்சுவலாக கடவுளுங்கிறது வந்து எல்லாருக்குமே சமம். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணம் கொடுக்கறது இல்லை அப்படின்னா ஏதாவது விஐபிஸ் வராங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கடவுள் முன்னாடி எல்லாமே சமமாக தான் இருக்கணுமே தவிர அந்த இடத்துல கூட வந்து ஒருத்தவங்களோட பணத்தை வச்சு அவங்களுக்கு அதிக உரிமை கொடுக்கறதுங்கிறது வந்து தப்பு. அதை நான் பெரிய கோயில என் கண் முன்னாடியே நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். நார்மலா இருக்கிறவங்கள வந்து முன்னாடியே விடுறது இல்ல, உடனே அனுப்பிடுறாங்க. ஆனா வந்து அதிக பணம் கொடுக்கறதோ பொறுப்புல உள்ளவங்களுக்கோ ஸ்பெஷல் தரிசனம் கொடுக்கறாங்க. அது வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் ஒரு விரல் புரட்சி பண்ணலாமா? கை ரெடியா வச்சுக்கோங்க. அப்படி ஒரு விரல் புரட்சி பண்ணலாமா? 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம். எஸ், நாங்க சொல்றதை திருப்பி அப்படியே சொல்லுங்க. ரெடியா ஃபரீதா? போலாமா? எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? என் வாக்கு, என் வாக்கு, என் உரிமை, என் கடமை. என் கடமை. என் வாக்கு விற்பனைக்கு அல்ல. என் வாக்கு விற்பனைக்கு அல்ல. Thank you. Thank you. மறக்காம 23ஆம் தேதி உங்களுடைய ஜனநாயக கடமை மறக்காம செஞ்சிருங்க. ஓகே, நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய அந்த ஒத்துழைப்பு கொடுத்ததற்கும் உங்களுடைய மாவட்டத்தினுடைய தஞ்சை மாவட்டத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஆர்வத்தோடு வந்து பல மாணவ மாணவிகள் முன் வந்து பேசினீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். We'll be right back.